ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இன்னைக்கு 100 days சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். வாங்க. கொஸ்டின் நம்பர் 2, செட் ஏ 1 2 3 4 5 6 தொடர்ந்து போயிட்டே இருக்கு. 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செட் ஏ வந்து 1 2 3 up to 45 and R be the relation defined as square is of a number. Square of a number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செட் ஏன்றது 1ல இருந்து 45 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இருக்கு. ஆறுன்ற ரிலேஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர். அப்படின்னா ஸ்கொயர்னா என்னது? ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். ஸ்கொயர்னா வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த நம்பருடைய ஸ்கொயர், அந்த நம்பருடைய வர்க்கம். ரைட் ஆர் as a subset of a cross a. அப்ப என்ன எழுத போறோம்? ஆர் என்பது என்னதான்? a cross a உடைய உட்கணமா எழுத போறோம். சப்செட்ன்றது உட்கணம். a cross a சப்செட்டா எழுத போறீங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா என்ன? மதிப்பகம். ரேஞ்ச்னா என்ன? வீச்சகம். ஸோ ஒன்னா பார்ப்போம் நம்ம. இப்ப ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி என்னன்னு பாருங்க. செட் ஏல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 1 இருக்கு, சாரி 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கு. 45 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர். உனக்கே தெரியும். 1 ஸ்கொயர்னா என்னது? 1. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. 10 ஸ்கொயர் 100. நான் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கேன்? 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதி காமிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா செட் ஏல இருக்கிற எலமெண்ட் 1ல இருந்து 45 வரைக்கும் இருக்கு. ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் எ ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இந்த ஏல உள்ள நம்பருடைய ஸ்கொயரா எழுத சொல்றாங்க. அதுவும் ரைட் ஆர் as a subset of a cross a. ஏ கிராஸ் ஏ அப்படின்றது அந்த சாரி ஆர் என்பது உட்கணமா எழுத போறோம். ஏ கிராஸ் ஏ உடைய உட்கணமா எழுத சொல்றாங்க. சப்செட். சரி, இப்ப ஏ கிராஸ் ஏ என்னன்றத பார்ப்போம். ஏ கிராஸ் ஏ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1. இந்த 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1 ஸ்கொயர் 1. அப்ப நம்ம இங்க எழுத போறது முதல் எலமெண்ட் 1,1. நம்பர் 2 சூஸ் பண்ணோம்னா 2உடைய வர்க்கம் என்ன? 4. 3 சூஸ் பண்ணீங்கன்னா 3ஓட ஸ்கொயர் 3இன் வர்க்கம் 9. 4ஆம் நம்பரை சூஸ் பண்ணிட்டா 4இன் வர்க்கம் எவ்வளவு? 16. 5 சூஸ் பண்ணா 25. 6 சூஸ் பண்ணிட்டோம்னா 36. சப்போஸ் நம்ம 7 சூஸ் பண்ணா என்ன நடக்கும்? 7 7s are 7இன் வர்க்கம் என்ன வந்திருக்கு? 49. ஆனா 49 இந்த கிவன் செட்ல அவைலபிள் இல்ல. எவ்வளவுதான் இருக்கு? 45க்குள்ளதான் இருக்கு. அப்ப நம்ம 7ன்னு எடுத்தோம்னா 7 வர்க்கம் 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49ன்னு வரும். ஆனா 49 அப்படின்ற நம்பர் செட்ல கிடையாது. அதனால 6ஓட முடிச்சுக்கிறோம். இதுதான் ஏ கிராஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன். அடுத்து ரேஞ்ச். டொமைனா என்ன? மதிப்பகம். ரேஞ்ச்னா என்ன? வீச்சகம். டொமைன் என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு பார்க்கணும். டொமைன்னா என்ன? நம்ம 1ஆம் நம்பரை சூஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். எந்த நம்பர் நம்ம எடுத்திருக்கோமோ அதெல்லாம் டொமைன். அது 1ஆம் நம்பரு 1 2 3 4 5 6. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் 36. இப்போ 7ஆம் நம்பர் சூஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? 7 ஸ்கொயர் பண்ணா 49. 49 செட்ல கிடையாது. அதனால 6ஓட முடிச்சுக்கிறோம். அப்ப நம்ம இதுதான் ஸ்கொயர் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். அப்ப இதுக்கு பேர் தான் மதிப்பகம். வீச்சகம் அப்படின்னா என்ன? ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அதான் ரேஞ்ச். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அப்ப டொமைன் அப்படின்றது 1 2 3 4 5 6. அதோடைய ஆன்சர் தான் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர். ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். இதை வர்க்கம் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்.
ஸோ இதுக்கு பேரு டொமைன், மதிப்பகம், இதுக்கு பேரு ரேஞ்சு, வீச்சகம். ஓகே.